ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். ஒரு கப்பல் பயணத்தில் அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி சிதைந்து போய்விட்டது. அந்த கப்பலில் இருந்தவங்க எப்படியோ தப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவுக்கு செல்கிறார்கள். இங்கிருந்து எவ்வாறு வீட்டுக்கு போக முடியும் என்று யோசித்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி ஒரு படகு செய்து அந்த படகிலே சவாரி செய்கிறார்கள். படகும் கடற்கரையை வந்து அடைகிறது. தங்களுடைய உயிரை காப்பாற்றிய அந்த படகை அப்படியே விட்டுவிட்டு போவது நல்லதல்ல, அந்த படகையும் தூக்கி கொண்டு செல்லலாம் என்று சொல்லி முடிவெடுக்கிறார். எனவே எல்லாருமே சேர்ந்து அந்த படகை தங்களுடைய தோளிலே சுமந்து செல்கிறார். நேரம் போக போக அவர்களால் இயலாமல் போகிறது. ஒருவர் பின் ஒருவராக மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். ஆனால் யாருமே அந்த படகை கீழே இறக்கி வைப்பதற்கு தயாராக இல்லை. கடைசியிலே அந்த படகும் வீடு போய் சேரவில்லை, அவர்களும் வீடு போய் சேரவில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த படகை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத சட்டங்களையும் தேவையில்லாத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தூக்கி பிடித்து கொண்டு வாழ்கின்றோம். ஆனால் எது முக்கியமோ அதற்கு நாம் முக்கியத்துவம் தருவதில்லை. இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்தில் ஓய்வு நாள்களை கதிர்களை கொய்த சீரர்களை குற்றம் சாட்டுகிறார்கள் பரிசேயர்கள். ஓய்வு நாளில் நீங்கள் செய்யக்கூடாத ஏன் செய்கிறீங்க? அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அழகான உதாரணத்தையும் கூறுகிறார். நீங்கள் சொல்றதெல்லாம் சரியாகவே இருக்கட்டும், நீங்கள் சொல்றது நியாயமாக இருக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அதிகமாக போற்றக்கூடிய தாவீது அரசர் என்ன செய்தார்? குருக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அர்ப்பண அப்பங்களை தானும் சாப்பிட்டு தன்னோடு இருந்த விளக்கம் கொடுத்தார் அல்லவா? அது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கிறார். பரிசேயர்கள் எந்த விதமான பதிலையும் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் தாவீது அரசர் அவர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த ஒரு அரசராக இருக்கின்றார். கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்தவர், கடவுளுக்கு நிகராக போற்றப்பட்டவர். எனவே அவர்கள் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டுகின்றார். நீங்கள் எந்த பக்கம் சாயிறீங்க? நடுநிலையாக இருப்பது தான் சட்டமே தவிர ஒருவருக்கு மட்டும் சார்பாக இருந்து இன்னொருவரை தண்டிப்பது சரியான சட்டமாக இருக்காது. நீங்கள் ஒருவரை குற்றப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், அவர்கள் செய்தது நியாயப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் எங்கே சமநிலை இருக்கிறது என்று கேட்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். மனித நேயத்திற்கும் மனித மாண்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அல்லது மனித மனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அல்லது தேவையில்லாத சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மரபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளையும் நேசங்களையும் மனங்களையும் இழந்து கொண்டிருக்கிறோமா? சட்டங்கள் அல்ல, மாறாக மனித நேயமே முக்கியம். ஒருவரை ஆதரித்தும் ஒருவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். சமநிலையாக இருப்போம், மனித நேயத்தை காப்போம். ஆமென்.